இந்த படமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து கமல்ஹாசனுக்காக ஒரு நண்பனுக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதுக்குள்ளே வேறு யாரையுமே உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ரஜினி சாருக்கு இஷ்டம் கிடையாது. ரஜினி ஹீரோ, கமல் ப்ரொடியூசர், சுந்தர்சி டைரக்டர், இவ்வளோ தான் ப்ராஜெக்ட். இதற்குள்ளே வந்து வேறு சில ப்ரொடியூசர்லாம் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளும் போகும்போது ரஜினி சாருக்கு அது வந்து இஷ்டம் இல்லை. நான் நண்பனுக்காக பண்ண போகிறதே மிகப்பெரிய உதவி. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்ல போனோம்னா கே பாலச்சந்தர்ல எஸ்பிஎம் சார்லேருந்து அருணாச்சலம் குரூப்லேருந்து பாபாவில் நிறைய நஷ்டமாகும் இதில் கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தன்னால் ஒரு உதவியாக இருக்கணுமே தவிர ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர். இதில் வந்து கமலஹாசனை ஒரு தூக்கி விடணும், வரக்கூடிய ப்ராஃபிட் ஃபுல்லாக அவருக்கு போகணும். இதில் 2-3 பேரை மிக்ஸ் பண்ணோம்னா ஷேரில் போயிடும். அதில் ஒரு நண்பனுக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது அது பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் உங்களுக்கு. அதில் வந்து ரஜினி சார் தெளிவாக இருந்தார், கமலஹாசன் மட்டும்தான் ப்ரொடியூசர், வேறு யாருக்குள்ள இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறது ரஜினி சார் உடனே கிடையாது. ஓகே. பட் இதில் என்ன ஒரு புதிய ஒரு சிக்கல் மாதிரி தெரியுது அப்படின்னா, சுந்தர்சி அவர்களுக்கு வந்து ஏசி சண்முகம் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவர், ஒரு பில்லர்னே சொல்லலாம் சுந்தர்சி அவர்களுக்கு. அவ்வளோ வந்து எந்த படம் பண்ணாலும் டிஸ்கஷன் பண்ணிட்டு பண்ணக்கூடியதில் ஏசி சண்முகம் ஃபுல் சப்போர்ட் சுந்தருக்கு. பட் இது தவிர பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2 வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸு அது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த 2 பேருமே ரஜினி சாரை வச்சு படம்னு நினைக்கும் போது சுந்தர்சி வந்து 2 பேரும் ஆப்டான ஒரு இயக்குனர். அப்போ இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் இருக்கும்போது இது சுந்தர்சியே வந்து இவர் 2 பேரும் மிங்கிள் பண்ணி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் அவரும் இருந்தார். பட் இது கமலஹாசனுக்காக தான் ரஜினி சார் பண்ண போகிறாருங்கிறது தெரியாது.